2 வருஷமா நான் இயேசுக்காக ஊழியம் செஞ்சு நிறுகிறேன். இன்னைக்கு எந்த பழக்கமும் இல்லை. மாற்ற முடியாததே ஒருவேளை மாற்ற முடியும்னா நான் பசிக்கிறேன், அந்த இயேசுவால முடியும். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின் இல்லை, நான் பான கிறிஸ்டின் இல்லை, நான் பார்க்காத நான் போகாத இடம் இல்லை. சொல்ல விரும்பல, நான் எந்த சாமியும் எதுவும் என்னை மாத்தல. என்னை ஒருத்தர் மாத்தினாரு. இப்ப கூட வரும்போது எத்தனை பேர் என்ன பாக்குறீங்கன்னு தெரியல, பைக் என்ன விட்டா காலில் ரத்தம் வருது. வரும்போது விழுந்துட்டேன். ஊருக்கு வரையக்கூடாது நேரம் கட்டுப்பட. நான் வரும்போது நல்லா தான் வந்துருந்தேன், கிட்ட வந்து விழுந்துட்டேன். விழுந்து கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு, மதியம் சாப்பிடல. சரி வீட்டுக்கு போயிருந்தாமான்னு உட்காந்து யோசிக்கும் போது இல்ல ஏதோ காரணம் இருக்குது. இவனும் கூட இருந்த பையனை சொல்லிட்டான், நான் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னும் போது இல்லடா போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எப்பயோ செத்து இருக்க வேண்டிய வாழ்க்கை இதெல்லாம். ஒருவேளை இயேசு வந்து என்னை சந்திக்கலன்னா நான் எப்பயோ செத்துட்டு இருப்பேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை சாவலனாலும் பரவாயில்ல, ஊர்ல யாரும் என்ன மதிக்கல, மதிக்காத என்ன மதிக்க வச்சார்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், அவருக்காக சாகிறதுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன். ஒருவேளை இயேசுவை ஏத்துக்காத யாரா இருப்பீங்கன்னா உண்மையாவே இயேசுவை ஏத்துக்கணும். ஸோ இயேசு அவர் உண்மையான தெய்வம். அவர் ஒருவேளை வந்து அவர் நமக்காக அடிக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு குச்சில இருந்த கஞ்சா அடிச்சிருந்த பையன் நான் அவன் முன்னாடி நின்று பேசுறேன். ஒரு நல்ல பையனா, ஒருவேளை முடிய பார்க்கலாம், ஒருவேளை ட்ரெஸ்ஸை பார்க்கலாம், பாவ பழக்கத்தை விட்டு வந்து நின்று பேச காரணம் என் வாழ்க்கையே